என்னை பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டையன் மீது எந்த அதிருப்தியும் இல்லை. அவர் அவர் பழைய கட்சிக்காரங்க, விசுவாசமானவர். எந்த நிலையிலும் கட்சி ஒன்றாக இயங்கப்பட வேண்டும் என்ற மனச்சாட்சியோடு நடந்து கொண்டிருப்பவர். நான் அதானங்க சொல்றேன். நான் மட்டும் இல்லை, நான் சின்னம்மா, டிடிவி தினகரன் எல்லாமே இணைந்து இந்த இவங்களாம் அதிமுகவில் உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி. ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்று சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்போ என்னாச்சு? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. 13 இடங்களில் 3வது இடம், அப்புறம் 4வது இடம், 5வது இடம். 97,000 ஓட்டு வாங்குறாங்க கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலை போட்டிக்கிட்டு. யார்? காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்த அம்மா, ஒரு லேடி வந்திருக்காங்க. அதிமுகப்பட்ட வாக்குகள் 5,000 ஓட்டு. எந்த ஒரு தாழ்வு நிலைக்கு அதிமுக கொண்டு இன்றைக்கு ஒன்றை கொடுத்த தொண்டர்களை வெம்பி விரும்பி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. என்னை தோற்கடிப்பதற்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தார் ராமநாடு. அது இனிஷியல் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வம். இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது? நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு? அங்கே எனக்கு மன வருத்தம் தான். ரெட்டை சின்ன டெபாசிட் போனது எனக்கு மன வருத்தம் தான். ஏன்னா இந்த ரெட்டை சின்னத்தில் நின்று நகர்மன்ற தலைவராக இருக்க 5 தேர்தலில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, முதலமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட நான் என்னை ரெட்டை இலையிலே எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தான் உருவாக்குனாங்க. நான் சரி பலாப்பழ சின்னத்தில் நான் போய் நின்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று 22வது சின்ன 2வது மிஷினு தோற்கடிப்பதற்கு பல்வேறு பன்னீர்செல்வங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிறக்கெடுக்கப்பட்டு அங்கே கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. என்னாச்சு? அவங்க தான் டெபாசிட் கழியாச்சு.